ரிஷபம். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். உச்சம் பெறும் சந்திர பகவானால் உச்ச லாபத்தை பெறக்கூடிய யோகம் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை, அதாவது 7/4/2024 முதல் 13/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவானும், 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானோடு சனி பகவானும், லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன், அவரோடு புத பகவான் தனாதிபதி, அவரோடு சூரிய பகவான் 4ஆம் இடத்து அதிபதி, அவரோடு ராகு பகவான், இவருடைய இணைவு 11ஆம் இடத்திலே, 12ஆம் இடத்திலே குரு பகவானும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து சகாயபதியாகிய சந்திர பகவான் 11, 12, 1, 2 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கின்றார். அன்பர்களே, பொதுவா சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நமக்கு சுபமான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராசமம் வேதியோ இல்லை, அதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 7/4/2024 அன்று திதி சதுர்த்தசி திதி, தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, மதியம் 12 மணி வரை பூரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரம். அன்று சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாள் மாத சிவராத்திரி. அடுத்து திங்கட்கிழமை 8/4/2024 அன்றைய தினம் பூரண அமாவாசை திதி, பகல் 10 மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். அன்று சித்தயோகம் கூடிய அமாவாசை. அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை 9/4/2024 அன்று வளர்முறையில் வரக்கூடிய பிரதமை திதி வருகிறது. அசுவதி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்று தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை அன்றுதான் நடக்கிறது. அடுத்து 10/4/2024 புதன்கிழமைக்கு திதி வளர்முறையில் வரக்கூடிய துவிதியை திதியும் பரணி நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய நாள். அன்றைய தினம் சந்திர தரிசன நாள். அடுத்து வியாழக்கிழமை 11/4/2024 திதி வளர்முறையில் வரக்கூடிய திருதியை திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய நாள். அன்று கௌரி விரதம், கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை விரதம். அடுத்து 12/4/2024 வெள்ளிக்கிழமைக்கு சதுர்த்தி திதி மாலை 6 மணி வரை வருகிறது. ரோகிணி நட்சத்திரம், மரண யோகம் கூடிய நாள். அன்று மதுரையிலே சித்திரை திருவிழா துவக்கமாக அமைகிறது. அடுத்து 13/4/2024 சனிக்கிழமைக்கு இந்த வாரத்தின் கடைசி நாள் பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி திதி மாலை 5 மணி வரையும், அதன் பின்பு சஷ்டி திதியும் வருகிறது. அன்று மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அந்த சனிக்கிழமையோடு இந்த சோபகிருது வருடத்தின் கடைசி நாள் அன்றோடு இந்த சோபகிருத வருடம் இனிதே நிறைவு பெறுகிறது. அடுத்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. நம்மளே இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். ரிஷபராசி என்பதே தனாதிபதி லாபத்தில் அமர்ந்த காரணத்தினால, அதுவும் சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்த காரணத்தினால பணப்பொருளாதாரம் சிறந்த முறையில் நல்ல ஒரு யோக பலத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும். பலமும் லாபமும் கொண்ட ஒரு பலமான வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொண்டால் நல்ல யோகங்கள் உண்டு. சகாய ஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியிலே அமரக்கூடிய காரணத்தினால
தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சகோதர ஸ்தானமும் உங்கள் இடத்திற்கு அண்டை அயலாறுகளின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் பயன்படுத்திங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற சனி பகவான் அமோக லாபத்தை தருவார். அவரோடு 7ஆம் அதிபதி கூட்டு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதிய தொழில்கள் அல்லது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதையெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறந்த நல்ல வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா லாபத்தில் அமர்ந்த சூரிய பகவான் இன்னும் பாக்கிய யோகத்தை தர வாய்ப்பு உண்டு. அவரோடு ராகு பகவான் எதிர்பார்த்த பல திருப்பங்கள் பல யோகத்தோடு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புத பகவானுடைய சேர்க்கையினால் நல்ல ஒரு வேலை பழு இல்லாத வேலையாக, அதாவது பிரஷர் உட்பிரஷர் இல்லாத வேலையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் சுப செய்திகளும் சுபத்தை உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாரமாக அமையும். ஏன்னா இந்த வாரம் அமாவாசை முடிஞ்சனால வளர்பிறை வரும் காரணத்தினால வளர்பிறையில நல்ல சுபமங்கலத்தை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல இன்னும் பலம் பொருந்திய நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அன்றே மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் இந்த நெருக்கி கல்வியாண்டு முடிவர காலத்தினால அடுத்த வாரங்கள்ல அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். அதனால அவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பலன்கள் தான். அடுத்து சுபமங்கலத்தை போக நல்ல விஷயங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுபமும் லாபமும் கணவரின் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உச்சம் பெற்ற சுக்கிர பகவானால் உங்களுடைய ஆதரவு உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் கணவருக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் கை இந்த வாரத்திலே ஓங்கி ஒலிக்கும். லாபமான திருப்திகரமான நீங்கள் எண்ணிய பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக முன்னேற்றமடைவீர்கள். பணப்பொருளாதாரம் சிறந்து விளங்கும். குடும்பஸ்தானத்தில் லாபமே கிடைக்கும். சுப மங்களத்தை எதிர்பார்த்த பெண்களுக்கு சுப யோக பலங்கள் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். புத்திரபாக்கியம் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். பிறருடைய குறுக்கீடுகளில் இருந்து விடுபட்டு லாப பலத்தையே அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சுப யோகங்கள் கிடைக்கும். ரிஷபராசிகளே, இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அமாவாசை காலகட்டங்கள் திங்கட்கிழமைக்கு வருது. முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. அதே போல கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது, சதுர்த்தி திதி வருகிறது. இந்த காலகட்டங்கள்லாம் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பயனுள்ள வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.